Hi everyone, welcome to Tech Colleague Talks. நம்ம இங்கே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபாஸ்ட் API ML மாடல் எப்படி டாக்கர் கண்டெய்னர் கன்வெர்ட் பண்ணி அதை எப்படி AWSல டிப்ளாய் பண்ணுறோம் பார்க்க போகிறோம். ஸோ இது என்டையராக எப்படின்னா நம்ம ஃப்ரீ டயர்லேயே பண்ண போகிறோம். AWS கூடிய ஃப்ரீ டயரில் கூடிய சர்வீசஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ML மாடல் எப்படி ட்ரெயின் பண்ணி அதை எப்படி கியூபில் டிப்ளாய் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்னும் யாரும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஏன்னா இதில் வந்து நான் எப்படி டாக்கர் இமேஜை கன்வெர்ட் பண்ணுறது, டாக்கர் இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி கண்டெய்னர் ரன் பண்ணுறதுன்னு மாதிரி தான் கொண்டு போயிருவேனே தவிர ML மாடல் ஃபாஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், ML மாடலை எப்படி இன்டெகிரேட் பண்ணணும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் அப்படியே ஃப்ளோவாக தான் போயிருப்பேன். அதாவது வந்து எப்படின்னா உங்களுக்கு டாக்கர் மாடல் எப்படி கிரியேட் பண்ணணும், டாக்கர் இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த இமேஜ் எப்படி கண்டெய்னராக ரன் பண்ணணும்னு சொல்லி தான் போயிருப்பேனே தவிர நான் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து போயிருக்க மாட்டேன். உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து டாக்கர்னு என்ன சொல்லிடுறேன். ஓகேவா, டாக்கர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கிறீங்க. அந்த உங்கள் நீங்கள் டெவலப்பராக இருக்கும்போது நிச்சயமாக ஒரு அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணுவீங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களோட சிஸ்டமில் ரன் ஆகுதுக்கு வந்து ஏற்ற மாதிரி டிபெண்டன்சி வச்சு இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. அதே இது இன்னொரு சிஸ்டமில் போய் அதை ரன் பண்ணும்போது அது நிச்சயமாக எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா சில சமயம் அதோட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட் ஆகலாம், இல்லைனா வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டிஃபரெண்ட் ஆகலாம், இல்லைனா அதோட டிபெண்டன்சிஸ் வந்து கொஞ்சம் மாறலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து டாக்கருக்கு போவீங்க. டாக்கரில் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் என்டையராக ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணுவீங்க. டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பேக்கேஜாக கிரியேட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் பேக்கேஜை வந்து அப்படியே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் பேக்கேஜ் என்ன ஆகும், அந்த அப்ளிகேஷன் பேக்கேஜ் தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம ரெண்டாவது கண்டெய்னராக ரன் பண்ணுவோம். ஸோ இது உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் உங்களோட எந்த என்விரான்மெண்ட் இருந்தாலுமே ரன் ஆகும். இப்போ தான் இதுக்கு வந்து ஒரு டெவலப்பரோட லோக்கல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அதே சமயம் ஒரு டெஸ்டிங் என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டாக இருந்தாலுமே சரி, அந்த கண்டெய்னர் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக ரன் ஆகும். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் டெஸ்டிங் ஈஸியாக பண்ணலாம், எல்லாமே ஈஸியாக பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணுறது. எந்த பிளாட்ஃபார்ம் எந்த என்விரான்மெண்ட்னாலுமே உங்களுக்கு ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆகும். இது எப்படின்னா, நீங்கள் வெர்ச்சுவல் மிஷின்ஸ் மாதிரி தான். வெர்ச்சுவல் மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வெர்ச்சுவல் மிஷின்ஸில் கொஞ்சம் நிறைய டிஃபர் ஆகும். வெர்ச்சுவல் மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தனியாக ஒரு கர்னல் கிரியேட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதை ஒரு வெர்ச்சுவல் மிஷின்ஸ் போகிறீங்க. உதாரணத்துக்கு உபுண்டு வெர்ச்சுவல் மிஷினே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து தனியாக ஒரு கர்னல் கிரியேட் பண்ணி அதுக்கும் தனியாக ரேமு, மெமரி எல்லாமே அலகேட் பண்ணி எல்லாமே தனியாக ப்ராசஸ் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து லோட் ஆகி, அதாவது பூட்டிங் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து லோட் ஆகி தான் வரும். அதே இது நீங்கள் டாக்கரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி கிடையாது. உங்களுக்கு இதை வந்து ஹோஸ்ட்டோட கர்னலை ஷேர் பண்ணிடும். எப்படின்னா, நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணுறீங்கன்னா அதோட கர்னலே ஷேர் பண்ணிடும். ஆனால் அது கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்கும். இது வந்து அதனால தான் இது கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் லைட் வெயிட், ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ நீங்கள் வெர்ச்சுவல் மிஷின்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்களா, அதோட ஹார்ட்வேர் ப்ராப்பர்ட்டிஸ், என்டையர் சிஸ்டம் செட்டப் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து டாக்கரில் அப்படி கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அந்த இமேஜை மட்டும் நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலே போதும். ஈஸியாக வந்து நீங்கள் புல் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு டாக்கர் இருந்தால் மட்டும் போதும் சிஸ்டமில். இது ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப லைட் வெயிட். அது மட்டும் இல்லாமல் லோடிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வெர்ச்சுவல் மிஷின் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நார்மலாக விண்டோஸ் பூட் ஆகிற மாதிரி தான் அதுவும் என்டையராக பூட் ஆகி எல்லாமே ரன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ரன் பண்ணாலே போதும். ஒரு எப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ன தேவையோ, அந்த இமேஜுக்கு என்ன தேவையோ அது மட்டும் ரன் ஆகி அதை மட்டும் எடுத்து அதை மட்டும் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் தான். ஸோ அடுத்து AWSல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃப்ரீ டைம் வந்து 12 months கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் இப்போ ஒரு அக்கௌண்ட் எடுத்து போடுறீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கான 12 months ஃப்ரீ டைம் கிடைக்கும். நீங்கள் அந்த 12 monthsக்கு அப்புறம் நீங்கள் பேஜியோகாக மாறினாலும் மாறலாம், இல்லைனா வந்து அந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் AWSல வந்து எப்படின்னா, நம்ம இப்போ என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா EC2 யூஸ் பண்ணுவோம், API கேட்வே அண்ட் EMR யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, நம்ம டாக்கர் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணலாம். அது டாக்கர் ஹப் எப்படின்னா கிட்டப் மாதிரி தான். கிட்டப்பில் வந்து நீங்கள் எப்படி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரெப்பாசிட்டரியாக கன்வெர்ட் பண்ணி புஷ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் டாக்கர் ஹப்பும். நீங்கள் அங்கே வந்து உங்களோட டாக்கர் இமேஜஸ் வந்து புஷ் பண்ணி வைப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து EMR எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நீங்கள் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைவேட் ரெப்பாசிட்டரிக்கு வந்து 500 MB கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் வந்து நீங்கள் பப்ளிக் ரெப்பாசிட்டரி வச்சிங்கன்னா 10 GB வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். நான் இன்றைக்கி பப்ளிக் ரெப்பாசிட்டரி தான் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் AWS லாம்டாவில் டிப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து EMR ப்ரைவேட் ரெப்பாசிட்டரி தான் போய் ஆகணும். ஏன்னா EMR ப்ரைவேட் ரெப்பாசிட்டரியில் மட்டும்தான் லாம்டா ஃபங்க்ஷன் டிப்ளாய் பண்ணதுக்கான சப்போர்ட் இருக்குது. நீங்கள் அதில் என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் EMR ப்ரைவேட் ரெப்பாசிட்டரியில் புஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து URI மட்டும் ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் அங்கேருந்து பில்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் லாம்டாவில். அதே இது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பப்ளிக் ரெப்பாசிட்டரி வந்து EC2 இன்ஸ்டன்ஸில் டிப்ளாய் பண்ணிக்கலாம், இல்லைனா ECSல டிப்ளாய் பண்ணிக்கலாம். ECSல பண்ணும்போது கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து அதனால் நான் வந்து EC2லே டேரெக்டாக பண்ணிட்டேன்.
ஸோ ஓகே, அடுத்தது வந்து ஏபிஐ கேட்வே. ஏபிஐ கேட்வே எதுக்காகனா நீங்கள் ஏபிஐ சர்வீசஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஏபிஐ சர்வீசஸ் வந்து நீங்கள் AWSல வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏபிஐ கேட்வே போகலாம். ஏபிஐ கேட்வேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTTP இருக்குது, HTTP API இருக்குது, அதே மாதிரி நிறையா உங்களுக்கு என்னென்ன ஏபிஐ சர்வீசஸமோ அது எல்லாமே இருக்குது. நீங்கள் அங்கே ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஏபிஐ வந்து நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு டொமைனுக்கோ டிஎன்எஸ்க்கோ வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ எப்படின்னா என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு சர்டன் ஐபியில் ரன் ஆகுது, ஒரு பப்ளிக் ஐபியில் ரன் ஆகுது. அந்த ஐபியை வந்து நான் இங்கே கொண்டு வந்து ரவுட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு இந்த ஏபிஐல இந்த ஸ்லாஷ் வரும்போது எனக்கு இந்த ஐபியை போய் ஹிட் பண்ண சொல்லி வரும். அதனால உங்களோட ஐபி வந்து எக்ஸ்போஸ் ஆகும். உங்களோட பப்ளிக் ஐபி வந்து டேரக்டாக எக்ஸ்போஸ் ஆகாது, உங்களோட ஏபிஐ மட்டும் தான் எக்ஸ்போஸ் ஆகும். அடுத்து வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் எதுக்கு என்னன்னா ஒரு வெர்ச்சுவல் சர்வர். ஸோ வெர்ச்சுவல் சர்வர் எதுக்காகனா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸாக ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான வெர்ச்சுவல் சர்வர் அதாவது சர்வர் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் EC2 போய்க்கலாம். ஸோ EC2 வந்து நம்ம வெர்ச்சுவல் சர்வர் சொல்ல மாட்டோம், இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இது எப்படி ரன் ஆகணும், ஒரு வெர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்குள்ள ரன் ஆகும். வெர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் எப்படின்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ரவுட்டரே எடுத்துக்கோங்களேன், அந்த ரவுட்டருக்குள்ள ஒரு சர்டன் பிரைவேட் ஐபிஸ் இருக்கும். நீங்கள் வெளியே உங்களுக்கு ஹிட் ஆகுது ஒரு பப்ளிக் ஐபி இருக்கும். உங்களுக்கு ஒரு டிவைஸ் நீங்கள் அந்த ரவுட்டருக்குள்ள 20 டிவைஸ் கனெக்ட் ஆகுது. அந்த 20 டிவைஸுக்கும் வந்து ஒவ்வொரு ஐபி வந்து தனித்தனியாக அலகேட் பண்ணிப்பாங்க. இது எதுக்காக அலகேட் பண்ணிக்காங்கன்னா அட்ரஸிங் பண்ணும்போது, அதாவது வந்து அட்ரஸ் டிஃபிஷியன்சியை அவாய்ட் பண்ணதுக்காக நேட் ரவுட்டிங் பண்ணாங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அது மேபி நெக்ஸ்ட் வீக் வரும்னு நினைக்கிறேன். அதை நான் எடுத்திருக்கேன், ஷூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் எடிட்டிங் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நான் முடிச்சு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரவுட்டிங் பண்ணும்போது வந்து நேட் ரவுட்டிங் பண்ணும்போது வந்து நேட் ரவுட்டிங்குள்ளே, அதாவது ப்ரைவேட் நெட்வொர்க்கில் உங்களுக்கு சர்டன் ஐபி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வெர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணிக்கிடுவீங்க. அதில் ஃபர்தராக சப்நெட்டிங் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒவ்வொரு ஐபிஸ் நீங்கள் அலகேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து அந்த மாதிரி தான். இப்போ வந்து நான் அதுக்கு வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் ஒரு வெர்ச்சுவல் சர்வர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நான் ஒரு Ubuntu அதை நான் ஸ்டோரேஜ் அலகேட் பண்ணிடுறேன். எனக்கு 8 GB ஸ்டோரேஜ் அலகேட் பண்ணிவிட்டு அது போக எனக்கு நான் அதில் உள்ள வந்து Ubuntu வச்சுக்கிறேன். Ubuntu சாஃப்ட்வேர் OS வச்சுக்கிறேன். இது என்டையராக டெர்மினல் பேஸ் தான், UAE இருக்காது. நீங்கள் UAEல ரன் பண்ண முடியாது, என்டையராக டெர்மினல் பேசிஸ் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் எதில் வந்து நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து டேரெக்டாக அங்கே இருக்க கன்சோல்லே பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து புட்டி யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அது வந்து உங்களோட விஷ் தான். அதில் வந்து உங்களோட டிபெண்டன்சியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஓகே, இது வந்து ஓகே. நான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் வரக்கூடிய எல்லா ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். இப்போ எப்படி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஸோ ஓகே, நீங்கள் பாருங்கள். நான் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக ஷார்ட்டாக இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். நான் ஒவ்வொருத்த பற்றியும் தனித்தனி டாப்பிக்கை பற்றி நிச்சயமாக டீட்டெயில்டு வீடியோ வந்து வருது. நான் அது எல்லாமே ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு நிச்சயமாக வந்துடும். ஓகேவா? இப்போதைக்கு நான் இந்த எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த நான் இப்போ அதுக்கான எக்ஸிக்யூஷன் வீடியோ இப்போ பார்ப்போம். அதாவது எக்ஸிக்யூஷன் பார்ட் இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஓகே, நான் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ கண்டினியூஷன். லாஸ்ட் வீடியோ என்ன பண்ணிப்போம்னா ML மாடல் கிரியேட் பண்ணி அதை வந்து கியூப்ல டிப்ளாய் பண்ணியிருப்போம். டேரக்டாக கிட்டப்ல புஷ் பண்ணால் வந்து கியூப்ல வந்து அப்டேட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்போம். இங்கே வந்து என்ன பண்ண போறோம்னா என்கிட்ட ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அந்த டாக்கர் கண்டெய்னர் வந்து Amazon EC2 இன்ஸ்டன்ஸில் டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து டாக்கர் டெஸ்க்டாப் வந்து உங்களோட விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா டேரக்டாக டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் டாக்கர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து டாக்கர் டெஸ்க்டாப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணி அதை வந்து டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி Amazon EMRல புஷ் பண்ணுறது சொல்லி காமிக்கிறேன். ஸோ ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வரும். ஸோ உங்களுக்கு கீழே வந்து இன்ஜின் வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கணும். ஸோ இந்த இன்ஜின் ரன்னிங் ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும் தான் உங்களால் வந்து டாக்கர் கண்டெய்னர் அதாவது டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணி அதை வந்து கண்டெய்னரில் ரன் பண்ண முடியும். ஸோ ஓகே, இதில் என்ன ஆக்சுவலாக ரன்னிங் இதை வந்து சப்போஸ் சமயம் வந்து இன்ஜின் வந்து ரன் ஆகாது. அந்த இன்ஜின் ரன் ஆகாதுக்கான காரணம் என்னன்னா நீங்கள் வந்து பயோஸ்ல வந்து விர்ச்சுவலைசேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்க மாட்டீங்க. அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பயோஸ் செட்டப் போய் உங்களோட விர்ச்சுவலைசேஷனை வந்து எனேபிள் பண்ணணும். அப்படி எனேபிள் பண்ணால் மட்டும்தான் டாக்கர் என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட சிஸ்டம், அதாவது விண்டோஸ் சிஸ்டம் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அதே மாதிரி அப்படி உங்களுக்கு வரலையா, ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட பவர் செல்லுக்கு வந்துவாங்க. பவர் செல்லில் வந்து VLSL ஸ்பேஸ் -L-V போடுங்க. ஸோ எனக்கு இனிஷியலாகவே டாக்கர் டெஸ்க்டாப் ரன்னிங்ல தான் இருக்குது. அப்படி உங்களுக்கு இல்லையா, ரன்னிங் ஸ்டேட்ல இல்லை, உங்களுக்கு எதுவுமே காமிக்கல அப்படின்னா VLSL.executive file லிஸ்ட் ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன, அதாவது வந்து VSLனா என்னன்னா விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா இப்போ வந்து டாக்கர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்டையரா வந்து அது லினக்ஸ்ல ஆப்ரேட் ஆகிறதுக்காக தான் என்டையரா கிரியேட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து நீங்க திடீர்னு ஒரு புது என்வரான்மெண்ட் கொடுக்கும்போது அதால சில சமயம் ரன் ஆக முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு ஒரு தனியோட சப்சிஸ்டம், லினக்ஸ்னு ஒரு தனியாக சப்சிஸ்டம் கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட டாக்கர் என்வரான்மெண்ட் டாக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இந்த சப்சிஸ்டம் என்வரான்மெண்ட்ல ரன் ஆகி ஃபிளாலஸா வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு VLSI வந்து VSL வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணோம். அது பண்ணா VSL டாட் எக்ஸிக்யூட்டிவ் ஹைஃபன் இன்ஸ்டால் உபுண்டு. நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உபுண்டுக்கான சப்சிஸ்டம் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகுது கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி நான் டாக்கர் ஹப் வந்து எப்படி கிரியேட் டாக்கர் ஹப்ல எப்படி ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண சொல்றேன். ஸோ நீங்க டாக்கர் ஹப் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து நீங்க உங்களோட லைக் ஹிட்டப் மாதிரி தான். ஹிட்டப்ல நீங்க எப்படி ஒரு ப்ராஜெக்ட்லாம் இன்டர்நெட்ல புஷ் பண்ணி வச்சிருப்பீங்களோ அதே மாதிரி டாக்கர் இமேஜஸ்லாம் நீங்க புஷ் பண்ணி வச்சிருப்பீங்க. டாக்கர் இமேஜ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னா நீங்க ஒரு டாக்கர் இமேஜ்ங்கிறது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான். அந்த டெம்ப்ளேட் வச்சு தான் நீங்க ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவீங்க. டாக்கர் கண்டெய்னர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ஹோஸ்ட்டுக்கான கர்னலை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணும். பட் ஆனால் வந்து அதுல இருந்து கொஞ்சம் வந்து எப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் செப்பரேட்டா இருக்கும். தனியா ஒரு ஸ்டாண்டர்ட் கர்னலா வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இது நம்ம வெர்ச்சுவல் மிஷின்ல இருந்து இதுக்கு போனதுக்கான காரணத்தை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். வெர்ச்சுவல் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்டையரா அந்த ஓஎஸ்ஏ பூட் ஆகும். அந்த ஓஎஸ் அதாவது வந்து நீங்க என்ன ஓஎஸ் யூஸ் பண்றீங்களோ அது என்டையர் ஓஎஸ் பூட் ஆகி அதுக்கு தனியாக ஹார்ட்வேர் எல்லா கர்னல் எல்லாமே ரெடி பண்ணும். ஆனா டாக்கர் அப்படி கிடையாது. நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ரன் பண்ணாலே போதும். உங்களுக்கு உங்க ஹோஸ்ட் கர்னல் அதாவது வந்து உங்க நார்மலா கூடிய கர்னலே வந்து யூஸ் பண்ணி அது வந்து ரன் ஆகிக்கணும். இப்போ என்ன பண்றேன்னா இங்க ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்றேன். இந்த ரெபாசிட்டரி என்ன பண்றேன்னா இந்த ரெபாசிட்டரிக்கான நேம் வந்து ஃபாஸ்ட் ஏபின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ பப்ளிக்காவே வச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுலயுமே வந்து கொஞ்சம் பேமெண்ட் மாதிரி தான். ஏன்னா ஒரே ஒரு ரெபாசிட்டரி மட்டும் தான், பிரைவேட் ரெபாசிட்டரி மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நான் வந்து இனிஷியலா பப்ளிக்காவே வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு கிரியேட் பண்ணியாச்சு. இல்லை நம்ம அதை பண்ற மாதிரி நம்ம வந்து க்ளோன் பண்ண அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது. இதுக்கு என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் டாக்கர் ஹப்புக்கு வந்துக்கோங்க. டாக்கர் ஹப்ல வந்து சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி சைன்இன் பண்ணி வச்சுக்கும் போது நீங்க இங்க சைன்இன் ஆயிரும். நீங்க டெஸ்க்டாப்ல அதாவது வந்து உங்களோட பேஜ்ல வந்து அதாவது உங்களோட பேஜ்ல வந்து சைன்இன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அதாவது வந்து டாக்கர் ஹப் பேஜ்ல சைன்இன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் சைன்இன் ஆயிரும். ஸோ எனக்கு இங்கேயுமே சைன்இன் ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து நான் புஷ் பண்ண முடியும். ஸோ ஓகேவா, இப்போ எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா என்னோட என்னோட லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகுது. நம்ம நார்மலாக வந்து நீங்க ஓஎஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா யூசர் நேம் இதெல்லாம் வந்து செட் பண்ண வேண்டியதா இருக்கும். சார் இது பாஸ்வேர்ட். சார் எனக்கு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஒரு VSL வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. VSL இன்ஸ்டால் ஆயிட்டது எப்படி எங்க பார்க்கலாம்னா நீங்க இன்னொரு பவர் செல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பவர் செல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா ரன் பண்ண பாருங்க. இப்போ நான் அட்மினிஸ்ட்ரேட்டரா ரன் பண்ணல. அட்மினிஸ்ட்ரேட்டரா ரன் பண்ண பார்த்துக்கோங்க. இனிஷியலா பில்ட் பண்ணதுக்கு நமக்கு ப்ராப்ளம் வராது. மிச்ச சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து டாக்கர் வந்து நம்ம டாக்கர் ஃபைல் ரைட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்கர் டிப்ளாய்மெண்ட் சொல்லி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதை என்ன பண்றோம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துப்பீங்க பாத்தீங்களா, index.py அதெல்லாம் கிரியேட் பண்ணிருப்பேன். அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொஞ்சம் அதை காப்பி பண்ணி அந்த ஃபோல்டர்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெக்யர்மெண்ட்ஸையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ index.py வந்து என்னோட பாத் மட்டும் மாத்திருக்கேன். என்னோட மாடலுக்கான பாத் வந்து நான் என்னோட அதே டைரக்டரில் இருக்கிறனால நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மாத்திக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இங்க ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்றேன். டாக்கர் ஃபைல் எதுக்காகனா இப்போ நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும்னா அதுல என்னென்ன எப்படிலாம் அந்த இமேஜ்ல என்னென்ன இருக்கணும், அது மட்டும் இல்லாம அந்த இமேஜ் ரன் பண்ணும்போது அந்த இனிஷியலா என்ன கமாண்ட் ரன் ஆகணும் அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லக்கூடியதுதான் டாக்கர் ஃபைல். ஸோ இதுல என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போறேன், அதாவது வந்து நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பைத்தான் யூஸ் பண்ண போறோம். பைத்தான்ல வந்து நான் என்ன வெர்ஷன், ஓகே பைத்தான் 3.12 அதுலயும் வந்து ஸ்லிம். அதாவது ஸ்லிம் எதுக்காகனா நீங்க வந்து என்டையரான இப்போ வந்து ஒரு லைட் வெயிட்னு சொல்லுவாங்க, இதை லைட் வெயிட்டா யூஸ் பண்ணதுக்காக. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்டையரான ஒரு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கும் ஸ்லிம்ல இன்ஸ்டால் பண்ணதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்லிம்ல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்மியான டிபெண்டன்சி, அதாவது வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிகமா இல்லாம ரொம்ப கம்மியான விஷயங்கள் மட்டும்தான் அதுல வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். அப்படி சொல்றத விட நீங்க வந்து எப்படி சொல்லணும்னா ரொம்ப லைட் வெயிட், அது மட்டும் இல்லாம சைஸ் கம்மியா இருக்கும். நீங்க நார்மலா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய பைத்தானோட சைஸ் வந்து ஒரு 50 MB இருக்குதுன்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு 5 to 10 MBக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகிடும், அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா. ஸோ இங்க வந்து நான் என்ன ஒர்க்கிங் டைரக்டரி கொடுக்க போறேன்,
ஒர்க்கிங் டைரக்டரி வந்து ஸ்லாஷ் ஆப். இந்த ஒர்க்கிங் டைரக்டரி என்ன பண்ண போறேன்னா நான் காப்பி பண்ண போறேன். என்ன காப்பி பண்ண போறேன்னா சோர்ஸ் வந்து ஹோம் இந்த டைரக்டரி தான், டெஸ்டினேஷன் வந்து ஸ்லாஷ் ஆப். ஓகேவா, கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா ரன் கமாண்ட், என்ன ரன் கமாண்ட் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஓகே, pip install no catch directory, no spelling mistake இருக்கு. ஓகே, no catch directory, read requirements .txt. ஓகே, ரெக்யர்மெண்ட்ஸ்க்கான அந்த ஃபைலுக்கான நேம் கரெக்டாக தான் வந்து பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது எவ்வளோ பெட்டர். ஓகே, காப்பி அது பண்ணியாச்சு. அடுத்தது வந்து எக்ஸ்போஸ் வந்து என்ன போட்டு எக்ஸ்போஸ் பண்ண போறீங்க. நீங்க உள்ள கண்டெய்னர் இப்பனா நீங்க ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணும், ஆனா ரெண்டுமே செப்பரேட்டா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க டாக்கர் ஒரு கண்டெய்னர் ரன் பண்றீங்கன்னா அது உங்க ஹோஸ்டுக்கான கர்னல் தான் யூஸ் பண்ணும். பட் அதோட என்விரான்மெண்ட் தனியா இருக்கும். எப்படி சொல்லணும்னா அதுக்குள்ள தனியா போட்டு அந்த அதுக்குள்ள தனியா ப்ராசஸ் எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கும். எப்படி சொல்லணும்னா உங்களோட கர்னல்குள்ளேயும் இன்னொரு கர்னல் ரன் ஆகும். எப்படி சொல்லணும்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு ஏங்கிற செட் இருக்குது, அதுக்குள்ள பிங்கிற செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ சொல்லுவோம். இந்த மாதிரி தான். ஸோ அந்த இங்க ஹோஸ்ட் கர்னலுக்குள்ள கண்டெய்னர் கர்னல் ரன் ஆகும். கண்டெய்னர் கர்னலுக்குள்ள தனியா அதுக்கான தனியா போர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்றேன்னா நான் என்ன போர்ட் எக்ஸ்போஸ் பண்ணும் 80ங்கிறத போட்டு நான் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பண்றேன்னா என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நான் இப்போ இனிஷியலா ரன் பண்ணும்போது, அதாவது வந்து கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கு என்ன பண்றேன்னா யூவிகான் நான் நாங்க என்ன எக்ஸிக்யூட் பண்ணுவேன், இண்டெக்ஸ்ல வந்து ஆப்புங்கிற நான் ரன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோட ஹோஸ்ட் என்ன ஹோஸ்ட் வந்து நான் 0.0.0.0 கொடுத்துக்கிறேன். அடுத்தது போர்ட் நம்பர் என்ன யூஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி போர்ட் வந்து 80 யூஸ் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ண போர்ட்டே யூஸ் பண்ண போறேன். ஸோ 80. ஸோ உங்களுக்கு வந்து டாக்கர் ஃபைல் ரெடி ஆயிருச்சு. இப்போ நீங்க டாக்கர் ஃபைல் ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து இமேஜ் கிரியேட் பண்ணும். ஓகே, நீங்க இதை வச்சுதான் நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். எப்படின்னா நீங்க இப்போ வந்து நார்மலா வந்து டாக்கர் பில்ட் கமாண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுன்னா உங்க டாக்கர் ஃபைலை ரீட் பண்ணி தான் அது வந்து உங்களோட இமேஜை கிரியேட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் பாருங்களேன், இப்போ என்ன பண்றேன்னா இப்போ டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ண போறேன். டாக்கர் டிப்ளாய்மெண்ட்ல போயிட்டு சரி, அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா டாக்கரோட இமேஜை பில்ட் பண்ண போறேன். எப்படி பில்ட் பண்ண போறேன்னா டாக்கர் பில்ட் டேக். ஸோ இந்த டேக் எதுக்காகன்னு நான் சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க என்ன வெர்ஷன் பண்ண போறீங்க எப்படின்னா எப்படி சொல்லணும், இப்போ வந்து நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்றீங்க, அந்த இமேஜோட வெர்ஷன் என்ன. இப்போ ஃபாஸ்ட் டிபி இப்போ நான் இங்கே வெர்ஷன் பண்ணிக்கலாம், வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 சொல்லி நான் டேக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்றேன்னா லேட்டஸ்ட்னு சொல்லி டேக் பண்ணிக்கிறேன். புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா அடுத்தது வந்து என்ன டேரக்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா டாக்கர் பில்ட் என்ன ஆப்ஷன், நீங்க என்ன டேக் பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிக்கணும். டேக் ஆப்ஷனு, அப்புறமேட்டு வந்து அதாவது வந்து என்ன இடத்துல நீங்க உங்களோட இமேஜோட பேர் என்ன, அதோட டேக் என்னன்னு சொல்லி போட்டுடணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்து நான் டாட் வச்சிருக்கிற காரணம் வந்து கரண்ட் டேரக்டரின்னு சொல்லி நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பில்ட் கொடுத்தேன்னா எனக்கு பில்ட் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பில்ட் ஸ்டார்ட் ஆயிரோட எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ்ல எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் என்னென்ன ஸ்டெப் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நான் உள்ள இருக்கிற ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டெப்பு, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் வந்து இதில் நடக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து நம்ம டாக்கரை வச்சு ஏன் டிப்ளாய் பண்றோம்னா நீங்க டேரக்டா AWS லாம்டாலே வந்து ஃபாஸ்ட் API டிப்ளாய் பண்ணலாம். ஆனா வந்து நம்மளோட மாடல்ஸ்ல மேக்ஸிமம் சைக்கிக் லேர்ன், டென்சார் ஃப்ளோ அந்த மாதிரி போறதுனால என்ன ஆகும்னா உங்களோட மாடல்ஸோட சைஸ் வந்து பெருசு, உங்களோட பேக்கேஜோட சைஸ் வந்து பெருசாகும். லாம்டால பாத்தீங்கன்னா 250 MB தான் வந்து மேக்ஸிமமே. அதுக்கு மேல உங்களை போனாலும் டிப்ளாய் பண்ண முடியாது. இதுக்கு மேல போனா ஏன் டிப்ளாய் பண்ண முடியாதுன்னா உங்களோட சைஸ் லிமிட் எக்ஸீட் ஆயிரும், உங்களால வந்து ஒரு லாம்டால டிப்ளாய் பண்ண முடியாது. அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்கன்னா லேயர்ஸ் வந்து போடுவீங்க. லேயர்ஸ்லயுமே வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், அங்கேயுமே நீங்க வந்து 250 MB தான் வைக்கணும். ஆனா சைக்கிக்லோட நார்மல் சைஸ் என்ன ஆகும்னா ஒரு 320 MB அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது.
அப்ப என்ன பண்ணுன்னா ரன் டைம்ல வந்து நீங்க இம்போர்ட் பண்ணுவீங்க. ரன் டைம்ல எப்படி இம்போர்ட் பண்ணுவீங்கன்னா, நீங்க S3 பேக்கெட் உங்களோட பேக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த பேக்கேஜஸ் எல்லாம் ரன் டைம்ல டவுன்லோட் பண்ணி டெம்பரரியா வச்சு யூஸ் பண்ணுவீங்க. அது அப்ப என்ன ஆகும்னா, நீங்க ஒவ்வொரு தடவை எக்ஸிக்யூட் ஆகும் போதும் உங்களோட பேக்கேஜ் ஒவ்வொரு தடவையும் தனித்தனியா ஒவ்வொரு தடவையும் டவுன்லோட் ஆகி வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4-5 யூசர் இருக்கிறாங்க. 4-5 யூசரும் ஹிட் பண்றாங்கன்னா, அந்த 4-5 யூசரும் ஒவ்வொரு தடவையும் டவுன்லோட் ஆகி வரும்போது உங்களோட லேட்டன்சி அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நீங்க கொஞ்சம் யூஸ் பண்றது டஃபா தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க டாக்கரை வந்து பில்ட் பண்ணியாச்சு, அந்த இமேஜ் ரன் பண்ண போறீங்க. இப்போ அதோட கமெண்ட் வந்து டாக்கர் ரன் பி பிங்கிறதுக்காகனா பப்ளிஷ் பண்ணதுக்காக. பப்ளிஷ் எதுக்காகனா நீங்க போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணணும். நீங்க உங்களோட கர்னலோட போர்ட்டை வந்து இங்க யூஸ் பண்ண முடியாதா? அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க ஒரு போர்ட், அதாவது வந்து உங்களோட கண்டெய்னரோட போர்ட்டை வந்து இங்க யூஸ் பண்ண முடியாது. நீங்க இங்க வந்து வேற ஒரு ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். இப்போ அதுக்கு வந்து இங்க 3000ல வந்து நான் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஹோஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் லோக்கல்ல. அதே இது கண்டெய்னர்ல கூடிய இதை வந்து நான் 3000 ரன் பண்ணா, கண்டெய்னருக்கு 3000 வந்து வேற. கண்டெய்னர்ல கூடிய 3000 வந்து அது தனி ஒரு ப்ராசஸ். அது வந்து என் கண்டெய்னர் கூட ரன் ஆகக்கூடிய ப்ராசஸ். அதே இது 3000 இங்க என்னோட ஹோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3000 வந்து அது என்னோட லோக்கல்ல ரன் ஆகக்கூடியது, என்னோட ஹோஸ்ட்ல ரன் ஆகக்கூடியது. என்னோட ஹோஸ்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் வந்து 3000 ரன் ஆகலாம். ஆனா என்னோட கண்டெய்னர் வந்து 3000 வந்து பேக் எண்ட். ஸோ அப்ப என்ன பண்ணுவேன்னா, நான் போர்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் நான் இது பண்ணணும். இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ என்னோட ஹோஸ்ட்டுக்கான போர்ட், இப்போ நான் ஹோஸ்ட்டுக்கான போர்ட்டு தான் என்னோட லோக்கல் சிஸ்டம்க்கான போர்ட் இஸ் டு என்னோட கண்டெய்னர்ல கூடிய போர்ட். இப்போ கண்டெய்னர்ல கூடிய போர்ட் வந்து 80. என்ன பண்றேன்னா, அங்கிருந்து வரக்கூடிய போர்ட்டை இந்த போர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். இப்போ வந்து என்னோட வந்து 3000 போர்ட்ல வந்து கண்டெய்னர் ரன் ஆகுதுன்னா, அதை நான் 5000 போர்ட்ல வந்து நான் ரன் பண்ணி வச்சுக்கோங்களேன். 5000 இஸ் டு 3000 கொடுத்தேன்னா, என்னோட 3000 போர்ட்ல இங்கிருந்து நான் 5000 போர்ட்டுக்கு வந்து நான் ஹிட் பண்ணனா, அது வந்து 3000 போர்ட்டுக்கு வந்து ப்ராசஸ் சேஞ்ச் ஆகி போகும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ நான் இப்போ ரன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து என்னோட இமேஜ் வாசந்தரன் /ஃபாஸ்ட் API. ஸோ நீங்க அதுக்கு முன்னாடி வந்து நீங்க இங்க டாக்கருக்கு வந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இமேஜஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி என்னென்ன இமேஜஸ் அண்ணா இருக்கும் தெரியும். ஓகே, இங்க எதுவும் ரன் ஆகல, அதெல்லாம் பார்ப்போம் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இங்க நான் ரன் பண்றேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி நீங்க அளவு கொடுக்கணும். சில சமயம் இந்த ப்ராப்ளம் வராது, சில சமயம் இந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கு வந்து நீங்க அளவு கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்றேன்னா, போஸ்ட்மேன்ல வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். என்ன பண்றேன்னா, போஸ்ட்மேன்ல வந்து நான் ஆல்ரெடி ப்ரெடிட்டுக்கான கொடுத்து வச்சுக்கேன் பாத்தீங்களா. இதுல என்ன பண்றேன்னா, எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணி நான் இங்க ஹிட் பண்ண போறேன். எனக்கு வந்துச்சு பாத்தீங்களா, நான் என்ன போர்ட்ல ரன் பண்ணணும் அந்த போர்ட்ல எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் எப்படி அங்க டிப்ளாய் பண்ண போறேன்னா, எனக்கு இங்க வந்து நான் வந்து ஜஸ்ட் ப்ரெடிட் மட்டும் தான் வச்சிருக்கேனா, அங்க நான் அப்படி இல்லை. நான் மொத்தம் 3 ரவுட்டிங் வைக்கலாம்னு இருக்கிறேன். ஸோ ஒன்னு எதுக்காகனா, இப்போ இங்கே நான் போடுறேன் பாத்தீங்களா, கெட் ஆஃப், இல்லை என்ன பண்றேன்னா ஸ்லாஷ் வரும். எதுக்காகனா, இதெல்லாம் ஹோம் பேஜ்னு சொல்லிடுவேன். எதுக்காகனா நம்ம ரன் தெரிஞ்சதுக்காக. எந்த டேட்டா உனக்கு வராது, அதில் வந்து ஜஸ்ட் வந்து ரிட்டன் ஒரு ஜேசானா மெசேஜ் APIs ரன்னிங் சொல்லி போடுறேன். அதே இது கெட்ல அடுத்த கெட்ல என்னன்னா அபவுட் ஃபங்க்ஷன் என்ன கொடுக்குறேன்னா, ஸோ இது எதுக்காகனா, நான் வந்து உங்களுக்கு EC2 இன்ஸ்டன்ஸ்ல இது பண்ண பிறகு, EC2 இன்ஸ்டன்ஸ்ல டிப்ளாய் பண்ண பிறகு வந்து நான் API கேட்வே போட்டு ஒவ்வொன்றத்தையும் வந்து ரவுட் பண்ணி விடுவேன். அந்த ரவுட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும்ல, அதுக்காக தான். ஸோ இதுல என்ன பண்றேன்னா, அபவுட் இதுல வந்து ரிட்டன் அதே மாதிரி தான் மெசேஜ். இதுல என்ன பண்றேன்னா, இதுல வந்து இதை பத்தி இட் இஸ் ML மாடல் ஃபாஸ்ட் API யூஸ் post
predict to get the prediction output அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகேவா, நான் இப்போ வந்து இங்கே அப்டேட் பண்ணிட்டேன். திரும்பியும் வந்து நான் இதை வந்து என்னோட டாக்கர்ல வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஓகே, நான் ஒரு நியூஸ் இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிடி டாக்கர் டிப்ளாய்மெண்ட். ஸோ ஓகே, நான் இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே தான் இருக்கும். பின்னாடி உங்களுக்கு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கண்டெய்னர் என்னென்ன கண்டெய்னராக ரன் ஆகுதுன்னு தெரியணுமா, உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ டாக்கர் பிஎஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த கண்டெய்னர் எனக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து எனக்கு போர்ட் ஃபார்வர்ட் ஆயிருக்குன்னு சொல்லி தெரியும். தெரியுதா? நான் இப்போ வந்து 0.0.0லேருந்து எனக்கு போர்ட் ஃபார்வர்ட் ஆகி எனக்கு அங்கே 80th போர்ட்லேருந்து அங்கே 80th போர்ட்டுக்கு வந்து எனக்கு இது போர்ட் ஃபார்வர்ட் ஆயிருக்கு. இதை நான் இப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன். சேம் அதே மாதிரி தான் டாக்கர் ஸ்டாப் அந்த கண்டெய்னரோட ஐடி. ஓகேவா, அதை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிரும். நீங்க டாக்கர் பிஎஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனா வந்து நீங்க உங்களோட கண்டெய்னர் வந்து இந்த பக்கம் வந்து ஆல்ரெடி ரன் ஆன கண்டிஷன், அதாவது வந்து எக்ஸிடர் ஸ்டேட்ல இருக்கும். இதை நீங்க திரும்பி ரன் பண்ணீங்கன்னா அப்படியே வந்து இமேஜ்ல இருந்து எடுக்காம அப்படியே வந்து ரன் ஆகும். இல்லைனா கூட நீங்க என்ன பண்ணலாம், இதை நீங்க ரிமூவ் பண்ணு வச்சுக்கோங்களேன். அதே சேம் தான், டாக்கர் ஆரம் அந்த கண்டெய்னர் ஐடி. ஸோ கமாண்ட் மட்டும் தான் மாறும். டாக்கர் ஆரம் கண்டெய்னர் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல இருந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். அந்த ஏதாச்சும் என்னென்ன கண்டெய்னர் எல்லா கண்டெய்னரும், அதாவது வந்து ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் கண்டெய்னரோட ஸ்டேட்டுமே ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் ஆல்ரெடி நடந்துக்கூடிய அப்டேட் பண்ண போறேன். டாக்கர் டி வசந்தரன் /fast API அப்டேட் டைரக்டரி வந்து ஹோம் டைரக்டரி. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நம்மளோட டாக்கர் ஃபைலை ரீட் பண்ணி நான் ஆல்ரெடி இருக்குது ஒரு சில ஆல்ரெடி நம்ம இனிஷியலாக வந்து மிச்சம் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி இருக்கும் அந்த இமேஜில். மிச்சதை மட்டும் இது வந்து ரீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ என்னென்ன அப்டேட் நடந்துச்சோ அந்த அப்டேட்டை மட்டும் வந்து கேதர் பண்ணி பில்ட் பண்ணிடும். ஸோ நம்ம இங்கே வந்து லோக்கல் எந்த இமேஜும் இல்லைன்னு சொல்றது நம்ம பில்ட் பண்ணிருக்கோம். பார்ப்போம். சில சமயம் வந்து இந்த மாதிரி சில சமயம் வந்து தெரியும், சில சமயம் தெரியாது. ஆனால் வந்து இங்கே நம்மளுக்கு இமேஜஸ் இருக்கும். இங்கே நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாக்கர் இமேஜஸ்ன்னு சொல்லி நீங்கள் டெர்மினல் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் தெரியும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டேக் வந்து அப்டேட் ரெண்டுமே இருக்குது. எனக்கு வந்து ஒன்றுத்துல வந்து எனக்கு லேட்டஸ்ட்டும் இருக்குது, அப்டேட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் எதை புஷ் பண்ணுறீங்கிறத பார்த்து புஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ அப்டேட் மட்டும் தான் நான் புஷ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து என்னோட டாக்கர் ஹப்புக்கு நான் புஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை ரன் பண்ணி பார்த்துக்கிறேன், ஒரு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். நீங்கள் புஷ் பண்ணதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. /fast API அப்டேட். நான் என்ன இமேஜ், என்னோட அப்டேட் இமேஜ் தான், அப்டேட்டோட இமேஜ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இங்கே கெட் மெத்தட் கொடுக்குறேன். கெட் மெத்தடில் ஒரு ஸ்லாஷ் கொடுக்குறோன்னா எனக்கு மெசேஜ் வந்து ஏபிஐஸ் ரன்னிங் வருது. /about கொடுத்தேன்னா எனக்கு வந்து இட் இஸ் எம்எல் மாடல் ஃபாஸ்ட் API யூஸ் போஸ்ட் /predict டு கெட் த ப்ரெடிக்ஷன் அவுட்புட் வருது. ஸோ இப்போ அடுத்து போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ட் கொடுக்குறேன்னா ப்ரெடிக்ஷன் எனக்கு என்ன அவுட்புட், ப்ரெடிக்ஷனுக்கான அவுட்புட் வருது. ஸோ நம்மளோட ஃபாஸ்ட் API வந்து டாக்கர் கண்டெய்னர் ஆயிடுச்சு, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை நான் புஷ் பண்ணுறேன். ஸோ எப்படி புஷ் பண்ணலாம்னா, டாக்கர் டிப்ளாய்மெண்ட் அந்த டைரக்டரியில் வந்துக்கோங்க. டைரக்டரியில் ஒன்றும் அவசியம் இல்லை, நீங்கள் நார்மலாகவே புஷ் பண்ணலாம். டாக்கர் புஷ். இப்போ புஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சைன்இன் பண்ணனால இப்போ ப்ராப்ளம் வராது. நீங்கள் சைன்இன் பண்ணலாம், சைன்இன் பண்ணிக்கோங்க. டாக்கர் புஷ் வசந்தரன் /fast API அப்டேட். ஸோ எனக்கு வந்து புஷ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எதுக்கு நம்ம வந்து எப்பயுமே சைன் பண்ணி புஷ் பண்ணுங்க, அப்போதான் வந்து உங்களோட கரெக்டாக வந்து புஷ் ஆகும். ஏன்னா வந்து நார்மலாக புஷ் பண்ண முடியாது.
இப்போ நீங்க நார்மலா கிட்டப்பே எடுத்துக்கிட்டீங்கனாலுமே உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா நீங்க கிட் பேஷ் யூஸ் பண்ணும்போது உங்களோட கிட் பேஷ் வந்து கான்ஃபிக் பண்ணும். அதாவது வந்து நீங்க தான் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி அதுக்கு தெரியற மாதிரி கான்ஃபிக் பண்ணும். அப்படி கான்ஃபிக் பண்ணா மட்டும்தான் அதை வந்து நீங்க தான் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி தெரியும். ஓகே, இங்க புஷ் ஆயிட்டு இருக்குது. ஸோ எனக்கு இங்க புஷ் ஆயிருச்சு. இங்க நான் ரீலோட் பண்ணா தெரியும் என்னோட அப்டேட்டுங்கிற இமேஜ் வந்து எனக்கு இங்க வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து டாக்கர் ஹப்புக்கு எப்படி புஷ் பண்றது என்கிட்ட பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஒர்க் இருக்குதுன்னா, நம்ம வந்து ஒரு இஎம்ஆருக்கு வந்து புஷ் பண்ணணும். இஎம்ஆருக்கு எதுக்கு புஷ் பண்ணணும்? இஎம்ஆர் என்னன்னா, ஸோ ஏடபிள்யூஎஸ்ல வந்து நிறைய சர்வீசஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இஎம்ஆர் எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, இப்போ நீங்க டாக்கர் ஹப் எதுக்காக நீங்க ஒரு இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி புஷ் பண்ணி யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்றீங்களா, அதே மாதிரி தான் இஎம்ஆர் அப்படிதான். இப்போ எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி இதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இல்ல ரெண்டு இருக்குது, பிரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டுமே இருக்குது. நீங்க வந்து லாம்டால செர்வர்லெஸ்ஸா டிப்ளாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நீங்க பிரைவேட்டுக்கு தான் போயிடணும். ஏன்னா வந்து பிரைவேட்ல ஏன்னா பப்ளிக் ரெபாசிட்டிக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஆனா ஃப்ரீ ட்ரையல்ல வந்து பிரைவேட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஏன்னா பிரைவேட்ல என்ன வரும்னா, நீங்க ஒரு 500 எம்பி மட்டும் தான் நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ண முடியும். ஆனா பப்ளிக் ரெபாசிட்டில அப்படி கிடையாது. 10 GB வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ரீ ட்ரையர் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணும். ஸோ அதனால வந்து இப்போதைக்கு நான் பிரைவேட் பப்ளிக்கே பண்றேன். அதனாலதான் எதில் யூஸ் பண்றேன்னா EC2ல யூஸ் பண்றேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு இஎம்ஆர் இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபாஸ்ட் API இஎம்ஆர் சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இல்லை வந்து நான் எல்லா ஆர்கிடெக்சரையும் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஆர்கிடெக்சர் வந்து டிவியேட் ஆகும். ஆனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்னோட லினக்ஸ் தான். ஸோ ஓகே, ஸோ நான் இந்த ரெஜிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிட்டு மிச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க லோகோ கொடுக்கணும், இந்த ரெஜிஸ்ட்ரிக்கான லோகோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அதை பார்த்து டிஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் ரைட் பண்ணணும்னு நினைச்சுன்னா எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் அப்படிதான். நீங்க அது எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் கிரியேட் கொடுக்குறேன், எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து என்ன ஆகும்னா நீங்க வந்து நார்மலா வந்து இதுல வந்து நீங்க புஷ் பண்ணலாம். புஷ் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு AWS CLI வேணும். நீங்க லோக்கல்ல இருந்து நார்மலா புஷ் பண்ண முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பவர்செல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பவர்செல் ஓப்பன் பண்ணி வச்சிட்டீங்களா? ஸோ ஓகே, பவர்செல் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோன்னே இங்க வந்து உங்களுக்கு என்ன வரும்னா, இங்க நீங்க இனிஷியலா வந்து எடுத்தோடனே வந்து உங்களுக்கு AWS டூல்ஸ்லாம் இருக்காது. இப்போ நீங்க இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களே வந்து உங்களுக்கான கமாண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. விண்டோஸ்ல எப்படி புஷ் பண்ணணும்னு சொல்லி எல்லா கமாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணா AWS டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும். AWS டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு வந்து நீங்க பவர்செல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இன்ஸ்டால் மாடியூல் நேம் AWS tools common. ஸோ ஓகே, இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கான எல்லா இதையுமே உங்களுக்கு எடுத்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரெடென்ஷியல் ஸ்டோர் பண்ணல ஒரு ப்ராப்ளம் வரும். கிரெடென்ஷியல் ஸ்டோர் பண்ணல என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஒரே நிமிஷம் இதுக்கு நான் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கிரெடென்ஷியல் ஸ்டோர் பண்ண என்ன ப்ராப்ளம் வரும்னா, விண்டோஸ்ல வந்து நார்மலாக நேச்சுரலாக கிரெடென்ஷியல் ஸ்டோர் ஆகாது. நீங்கள் பிரைவேட் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட பிரைவேட் ரெபாசிட்டரிக்கான கிரெடென்ஷியல்ஸ் வந்து ஈஸியாக ஸ்டோர் ஆயிரும். இதுல நீங்க அதுவே நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்கன்னா விண்டோஸ்ல யூஸ் பண்ணும்போது வந்து பப்ளிக் ரெபாசிட்டரிக்கான கிரெடென்ஷியல் வந்து ஸ்டோர் பண்றது கொஞ்சம் மேக்கர் பண்ணும். அது பண்றதுக்கு வந்து நீங்க வந்து டாக்கர்ல கூட config.json ஒன்று இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இனிஷியலா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இது ஒர்க் ஆகல அப்படின்னா நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஓகே, நான் இங்க கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபோர்மோஸ்ட் திங், நீங்க வந்து ஒரு ஐஎம் வந்து யூசர் கிரியேட் பண்ணோம். அது எதுக்காகனா நீங்க வந்து யார் யூஸ் பண்றான்னு சொல்லி தெரியணும்ல. இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ ஐஎம் யூசர் கிரியேட் பண்றோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் யூசர் கொடுத்துக்கோங்க. கிரியேட் யூசர் கொடுத்துட்டு நான் வந்து என்னன்னா டாக்கர் ஃபாஸ்ட் API அட்மின் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். செகண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஆல்ரெடி கூடிய அட்டாச் பாலிசி கொடுத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்தாலே எல்லாமே வந்துடும். ஸோ அப்படி இல்லை, நீங்க தனித்தனியா உங்களுக்கு என்னென்ன இந்த யூசர் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னா எலாஸ்டிக் கண்டெய்னர்
கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்துடும். இப்போ வந்து பப்ளிக் ரெஜிஸ்ட்ரி ஃபுல் ஆக்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதை கொடுத்துக்கோங்க. அது இதுவே உங்களுக்கு போதும். இது கொடுத்தாலே வந்து உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் வந்து ஆக்சஸ் வந்துடும். நான் கிரியேட் யூசர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கிரியேட் யூசர் கொடுத்துட்டு ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஆக்சஸ் எல்லாமே இருக்குதான்னு. இல்லை மேக்ஸிமம் என்னென்ன ஆக்சஸ் வேணும்னா ஈஸிஆர் பப்ளிக் இல்லை எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி ஈஸிஆர் பப்ளிக்ல வந்து உங்களுக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கணும். ஸ்டார் இருந்துச்சுனாலே உங்களுக்கு எல்லா ஆக்சஸும் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எஸ் எஸ்டிஎஸ்ல வந்து கெட் சர்வீஸ் பேரர் டோக்கன், இந்த சர்வீஸ் பேரர் டோக்கனை வச்சு தான் உங்களுக்கு வந்து லாகின் நடக்கும். அது வந்து இந்த ரிமோட்டெல்லாம் புஷ் நடக்கும். அந்த புஷ் நடக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து உங்களால் ரன் பண்ண முடியாது. அடுத்தது செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ்க்கு வந்துக்கோங்க. செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆக்சஸ் கீ கொடுத்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்க்கு எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆக்சஸ் கீ கிரியேட் பண்றோம்னா, உங்களுக்கு தெரியும் நான் தான் யூஸ் பண்றேன்னு சொல்லி. ஆனா உங்களோட ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து தெரியாது நீங்க தான் யூஸ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு. நீங்க வந்து இங்க கன்சோல், அதாவது வந்து நீங்க நேர்ல வந்து கன்சோல் வந்து ஆப்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும். ஆனா வந்து உங்களோட ஆக்சுவலா நீங்க கமாண்ட் லைன்ல இருந்து போகும்போது உங்களுக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐக்கான ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ டாக்கர் டெஸ்க்டாப் அதுக்கான எல்லா யூஆர்எல்மே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஏடபிள்யூஎஸ் வெர்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வெர்ஷன் வந்து பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிகர் லிஸ்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இங்கே லிஸ்ட் வரணும். அதாவது வந்து இப்போ நீங்கள் பார்த்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ப்ரொஃபைல் எதுவுமே செட் ஆகல, ஆக்சஸ் கீ செட் ஆகல, சீக்ரெட் கீயும் செட் ஆகல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிகர் கொடுத்து நான் செட் பண்ணும். அதுக்காக தான் நான் அந்த ஆக்சஸ் கீலாம் எடுக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு போனீங்கன்னா டேக் கொடுத்துனா கொடுக்கலாம், இல்லைனா எனக்கு டேக் வேண்டாம், அதனால நான் வந்து ஜஸ்ட் ஆக்சஸ் கீ எனக்கு வந்து எடுத்துக்கிறேன். கான்ஃபிகர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஆக்சஸ் கீ பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து சீக்ரெட் ஆக்சஸ் கீ கொடுத்துட்டு உங்களோட டிஃபால்ட் ரீஜன், என்னோட டிஃபால்ட் ரீஜன் வந்து யூஎஸ் ஈஸ்ட் 1. ஸோ உங்களோட ஏடபிள்யூஎஸோட அக்கௌண்ட்டை பொறுத்து மாறும், அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட் அவுட்புட் வந்து எனக்கு கிடையாது. இப்போ வந்து என்னோட கான்ஃபிக் லிஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து கிளியரா எல்லாமே வந்து காட்டுது. என்னோட ப்ரொஃபைல்ஸ் மட்டும் செட் ஆகல, மிச்சபடிக்கு எல்லாமே காட்டுது. ஸோ இப்போ ஓகே, எனக்கு இப்போ இந்த ப்ராப்ளம் முடிஞ்சுது. நான் வந்து சிஎல்ஐ வந்து லாகின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்களேன். இப்போ வந்து நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஓகே, இங்க உங்களுக்கு என்ன எரர் வருதுன்னா get டாட் ஈஸியர் லாகின் கமாண்ட் வந்து நாட் ஃபவுண்ட் வருது. இப்போ என்ன பண்ணணும்னா அதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி சொல்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் மாடியூல் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து இதில் வந்து ஈஸியார் இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த ஆப் வந்துச்சுன்னா ஈஸியார் தனியாக இன்ஸ்டால் பண்ணுங்க. காமன் இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாமே வந்துடும். அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா ஈஸியாக தனியாக இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ திரும்பி அதே ப்ராப்ளம் தான் வருது. ஒரே நிமிஷம் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஓகே, இல்லை ஸோ ஆத்தரைசேஷன் டோக்கன் கொடுக்க வந்து அதுக்கு ஆக்சஸ் இல்லைன்னு சொல்றதாங்க. ஓகே, நான் இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சஸே கொடுத்துக்கிறேன். ஏன்னா சில சமயம் வந்து இந்த மாதிரி தான் ஆகும். நான் அப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன். பர்மிஷன்ஸில் வந்து ஆட் பர்மிஷன் கொடுத்து சில சமயம் வந்து நேச்சுரலாகவே வந்துடும். நான் ஆல்ரெடி வீடியோக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். எனக்கு வந்து இலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி பப்ளிக் கொடுக்கும்போது எனக்கு எல்லாமே வந்துருச்சு. ஸோ அப்படி சப்போஸ் உங்களுக்கு அப்படி வரலையா வந்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்ஃபிக் டாட் ஜேசன் ஃபைல் மாற்றணும். கான்ஃபிக் டாட் ஜேசன் ஃபைல் எங்கே மாற்றணும்னா
உங்களோட சி டிரைவ்ல யூசர்ஸ்ல உங்களோட யூசரை சூஸ் பண்ணி போகும்போது டாக்கர்ல config.json இருக்கும். அந்த config.json வந்து நீங்க எடிட் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிரெடிட் சோர்ஸ் வந்து டெஸ்க்டாப் இருக்கும், இதை ரிமூவ் பண்ணிருங்க. அதே மாதிரி ஆர்ட்ஸ்ல வந்து இங்க வந்து நான் சொல்றதை ஆட் பண்ணுங்க. இங்க என்ன ஆட் பண்ணணும்னா பப்ளிக் டாட் ecr டாட் aws ஸோ இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்துடும். ஸோ இதே மீறி வரணும்னா இன்னொரு விஷயம் நான் இந்த config.json ஃபைலை வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸிமம் போஸ்ட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வரலனா இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதை வந்து ஆர்ட்ஸ் வந்து இருக்காது. ஆர்ட்ஸ் வந்து இது எதுக்காகனா உங்களுக்கு ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகும். அந்த டோக்கன் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து 12 hours மட்டும் தான் வேலிட். அந்த டோக்கனை வச்சு தான் நீங்கள் வந்து புஷ் பண்ணுவீங்க, அதுக்காக தான். ஸோ இப்போ நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து வந்துட்டேன். திரும்பி அதை கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ திரும்பி அதே எரர் தான் வருது. ஒரே நிமிஷம், நான் என்ன எரர்னு சொல்லி பார்த்துட்டு வரேன். ஸோ அதை பார்த்துட்டா என்ன எரர்னா ஆக்சுவலாக வந்து இதே இதுதான். இதில் வந்து பப்ளிக் அதை ஆட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ண மறந்துட்டேன் கொஞ்சம், அதனால கொஞ்சம் எரர் ஆயிடுச்சு. சேவ் ஆயிடுச்சு, ஆனால் லோட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இந்த விண்டோஸ் கமாண்ட் வந்து சில சமயம் தான் ஒர்க் ஆகுது. நான் ஆல்ரெடி வீடியோக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துருந்தேன், அதில் எனக்கு ஒர்க் ஆச்சு, எனக்கு இதில் ஒர்க் ஆகலை. ஸோ ஆனால் ரெண்டுமே வேற ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து தனியாக நான் ஒர்க் பண்ணி பார்க்க வச்சிருக்கேன். இது வந்து நான் வீடியோ எடுக்கிறது மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம். இதில் வந்து இதில் அப்போ மாறுது அப்படின்னா ஓகே. அதில் ஆனால் வந்து இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு, இப்போ தான் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ லாகின் சக்சீட் ஆயிடுச்சு, உங்களுக்கு கிரெடென்ஷியல்ஸ் வந்து ஓகே ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆக்சுவலாக வந்து அதில் தான் எனக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து நான் டேக் பண்ணணும். ஸோ நான் பில்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து நான் டேக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி பில்ட் பண்ணிட்டேன், இமேஜ் வந்து நான் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து அதை டேக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன டாக்கர் இமேஜஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். டாக்கர் இமேஜஸ்ல வந்து எனக்கு 2 இமேஜ் இருக்குது. டாக்கர் லேட்டஸ்ட் இருக்குது, டாக்கர் ஆர்எம் இது இருக்குது, டாக்கர் லேட்டஸ்ட் இருக்குது, டாக்கர் அப்டேட் இருக்குது. நான் அதுக்கு என்ன பண்றேன்னா இப்போ டாக்கர் ஆர்எம்னு போட்டு என்னோட இதோட இமேஜ் ஐடி மட்டும் எடுத்து கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அந்த இமேஜை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இமேஜ் பார்த்தா எனக்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது. இப்போ நான் வந்து அங்க நான் எடுத்த கமாண்ட் ஓகே. இப்போ என்ன பண்றேன்னா டாக்கர் டேக் பண்ணதுக்கு ஸோ இங்க வந்து நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த ரெப்போட நேமே வர மாதிரி இருக்குது. ஸோ இங்க என்ன பண்றேன்னா இதை அப்டேட்னு மாத்திக்கிறேன். ஸோ நான் அப்டேட்னே வச்சுக்கிறேன். ஜென்ரலாக நீங்கள் லேட்டஸ்ட்னா கூட வச்சுக்கோங்க, இப்படி இருக்கட்டும். சாரி. ஸோ ஓகே, டேக் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா புஷ் பண்ணணும். புஷ் பண்ணதுக்கான கமாண்ட் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, டாக்கர் புஷ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிரெடென்ஷியல்ஸ்லாம் லாகின் பண்ணி வச்சுட்டு பண்ணிங்கனாலே போதும். ஓகே, நம்ம ஆல்ரெடி மாற்றின பேர் அங்கே இருந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணா நம்ம என்ன லோக்கல் என்ன வச்சிருக்கோமோ அதை தான் புஷ் பண்ணணும். ஸோ இப்போ நான் புஷ் பண்ணுறேன். The repository with name does not exist in the registry with ID.
ஓகே, ஒன் செகண்ட். நான் எங்க மிஸ்டேக் பண்ணிக்கேன்னா, டேக் பண்ண இடத்துல மிஸ்டேக் பண்ணிக்கேன். நான் என்ன பண்ணிக்கணும்னா, சோர்ஸ் இமேஜ் வந்து டார்கெட் இமேஜ் டேக் பண்ணும்போது நான் என்னோட ரெபாசிட்டரி நேம் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நான் இங்க வந்து நான் ரெஜிஸ்ட்ரி நேம்னு கொடுத்துருக்கேன்னா ஃபாஸ்ட் ஏபி இஎம்ஆன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் இங்க வந்து நான் வெறும் ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஏபி கொடுத்தனால என்னால் வந்து புஷ் பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து என்ன பண்றேன்னா, அதை வந்து மாத்தி நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா, டாக்கர் அதே இதுதான், ஆல்ரெடி கொடுத்த கமாண்ட் தான் ரன் பண்றேன். இப்போ வந்து எனக்கு புஷ் ஆகுது பாருங்க. ஸோ அதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாக்கர் டேக் பண்ணும்போது நீங்க அங்க ரெஜிஸ்ட்ரியில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு சரி பண்ணிக்கோங்க. கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி சோர்ஸ் இமேஜ் வந்து டார்கெட் இமேஜ்க்கு டேக் பண்ணிக்கோங்க. நான் இங்க வந்து நான் இந்த இடத்துல லேட்டஸ்ட்னு கூட நான் இது பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, நான் இங்க வந்து நான் அப்டேட் தான் வச்சிருக்கேன். என்னோட சோர்ஸ் இமேஜ் வந்து அப்டேட்டோட அப்டேட் டேக் தான் யூஸ் பண்றேன். அதை எடுத்து நான் இங்க இஎம்ஆர்ல வந்து நான் அப்டேட் தான் வைக்கிறேன். ஏன்னா சப்போஸ் நான் எனக்கு எனக்கு வேணும்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து நான் இது கூட வைக்கலாம், பேர் என்ன, லேட்டஸ்ட் கூட வைக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம், இது உங்க விருப்பம் தான். ஸோ ஓகே, எனக்கு வந்து புஷ் ஆயிருச்சு. இப்போ என்னோட ரெஜிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தேன்னா எனக்கு இங்கே இருக்கும். ஸோ எனக்கு இங்கே இமேஜ் வந்துருச்சா, என்னோட இமேஜ் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு அடுத்த ஜாப் என்னன்னா, நான் வந்து என்னோட யூசர் கிரியேட் ஐஎம் யூசர் கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்னோட அடுத்த வேலை என்னன்னா EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். EC2 இன்ஸ்டன்ஸ் இது கிரியேட் பண்றோம்னா, இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ ஓகே, ஸோ இதுல எப்படின்னா உங்களுக்கு ஒரு யூசர் இருக்கிறாங்க. அந்த யூசர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஏபிஐ கேட்வேக்கு வந்து ஹிட் அடிக்கிறாங்க. ஸோ ஏபிஐ கேட்வே என்னன்னா, ஒரு நார்மலா ஜஸ்ட் ஒரு ஏபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஏபி இருக்கும். அந்த ஏபி வந்து அந்த ஏபியில கூடிய ரவுட்டை வச்சு EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு ரீடைரக்ட் ஆகி EC2 இன்ஸ்டன்ஸ்ல ரன் ஆகக்கூடிய டாக்கர் வந்து என்ன ப்ராசஸ் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ நான் ஸ்லாஷ்னு கொடுத்தனா ஸ்லாஷுக்கான ப்ராக்ரஸ்ல கூடிய அவுட்புட் வரும். அதே ஸ்லாஷ் அபவுட்னா அந்த ஸ்லாஷ் அபவுட்டுக்கான அவுட்புட் வரும். ஸ்லாஷ் ப்ரிடிக்ட்னா என்னோட ப்ரிடிக்ஷனுக்கான அவுட்புட் வரும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியா கிளாசிஃபை ஆகிக்கணும். ஒரு யூசர்ல இருந்து ஏபிஐ கேட்வே வருது, ஏபிஐ கேட்வேல இருந்து EC2 இன்ஸ்டன்ஸ் மூலமா என்னென்ன ப்ராசஸ் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன். அதுக்கு என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு நான் இங்க வந்து கொடுத்துக்கிறேன். நீ என்ன பண்றேன்னா, ஃபாஸ்ட் ஏபிஐ EC2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நான் இங்க என்ன பண்றேன்னா, உபுண்டு கொடுத்துக்கிறேன். எனக்கு உபுண்டு கொஞ்சம் யூஸ் பண்ண ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் உபுண்டு கொடுத்துக்கிறேன். மிச்சம் எல்லாமே நார்மலா அப்படியே இருக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கீப்பேர் வேணும்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. கீப்பேர் எதுக்காகனா, உங்களோட நீங்க ஏதாவது புட்டியில வந்து கனெக்ட் பண்றதுக்கு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் ஃபர்தரா வேணா அதுக்கு எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்றேன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் நான் கிரியேட் பண்றது எப்படின்னு காமிச்சிக்கிறேன். இப்போ நான் நார்மலாக நீங்க புட்டியில வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல எஸ்எஸ்எஸ் அங்க புட்டியில இருந்து யூஸ் பண்றீங்கன்னா நீங்க இங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, செக்யூரிட்டி குரூப் வந்து ஆல்ரெடி இங்க வந்து என்ன பண்றேன்னா, அலோ HTTPS டிராஃபிக் கொடுத்துக்கோங்க, ஃப்ரம் த இன்டர்நெட் வந்து கொடுத்துக்கோங்க. ரெண்டுத்துக்குமே செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களால என் பாயிண்ட் வந்து செட் பண்ண முடியும். இல்லைனா வந்து உங்களால என் பாயிண்ட் வந்து செட் பண்ண முடியாது. அதனால பாத்துக்கோங்க. எனக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து 8 GB எனக்கு இதுக்கு வந்து ஓகே. உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ட்ரையல் வந்து கிட்டத்தட்ட 30 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேவா, நீங்க வந்து அது உங்களோட விருப்பம் தான். இப்போ வந்து நான் எல்லாமே எனக்கு தேவையானது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். பேர் கொடுத்தாச்சு, எனக்கு என்னென்ன ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தாலே கொஞ்சம் நேரம் கிரியேட் ஆகும். ஸோ ஓகே, இப்போ எனக்கு வந்து என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்ஸ்டன்சஸ்ல போய் பார்த்தேன்னா என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். இப்போதான் பெண்டிங் ஸ்டேட்ல இருக்குது இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டு. ஸோ எனக்கு கிரியேட் ஆகி ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்த பிறகு நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அது வரைக்கும் என்னால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஓகே, நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி புட்டிலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இங்கேருந்தே நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ என் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஓகே, வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ apt get update. ஸோ இனிஷியலாக எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, டாக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, டாக்கர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு வந்து கமாண்ட் வந்து அதே மாதிரி தான் apt get install docker.io கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலே இதே கமாண்ட் தான்.
லினக்ஸ் யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இது அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. apt get install docker.io கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்கர் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டாக்கர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ டாக்கர் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா டாக்கரை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு என்ன கமாண்ட்னா sudo system ctl start docker கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்கர் ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு நீங்க இதோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்க பார்த்துக்கலாம். டாக்கர் sudo system ctl status docker. ஸோ உங்களுக்கு ரன்னிங் ஸ்டேட்ல வந்துருச்சா? ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. அடுத்தது வந்து நீங்க இனிஷியலா வந்து டாக்கரை வந்து புல் பண்ணும். நீங்க வந்து நார்மலா வந்து வச்சிருப்பீங்க. இங்க வந்து எல்லாமே நீங்க சூடோ போட்டு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சூடோ டாக்கர் புல். இப்போ வந்து நீங்க இமேஜ் வந்து அங்க இஎம்ஆர்ல இருந்து புல் பண்ணும். அதுக்கு வந்து இஎம்ஆருக்கு வந்துட்டு அந்த இமேஜ்க்குள்ள வந்துக்கோங்க. நீங்க ரெபாசிட்டரிக்குள்ள கூட இமேஜ்க்குள்ள வந்து நீங்க உங்களுக்கு இமேஜுக்கான யூஆர்ஐ கிடைக்கும். அந்த யூஆர்ஐ காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? பேஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு புல் ஆயிரும். இப்போ நீங்க புல் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிஸ்பிளே பண்ணலாம். நம்ம டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இப்போ வந்து sudo docker images கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் வந்து என்னென்ன இமேஜஸ் வந்துருச்சா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா sudo docker run, அதே மாதிரி தான் போர்ட் ஃபார்வர்டிங் பண்றேன். ஃபார்வர்ட் பண்ணிட்டு public .ecr.aws /m3e0e5f3 நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் சரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். டாக்கர் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க இந்த டெர்மினல் க்ளோஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் லாக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லாக் பண்ணதுக்கு வந்து நீங்க கிளவுட் வாட்சோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அதே மாதிரி தான். ஓகே, இது ஆக்சுவலாக இதை காப்பி பண்ணக்கூடாது. நான் சாரி. ஸோ உங்களோட பப்ளிக் ஐபி இருக்குது பார்த்தீங்களா? பப்ளிக் ஐபி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணிட்டு அதை கொண்டு வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே நிமிஷம். சாரி. என்ன இஷ்யூ ஆகுது? ஸோ ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் ரிசீவ்டு, ஆனால் வந்து இன்வேலிடே வருதுன்னு. ஸோ ஓகே, ஒரே நிமிஷம் பார்க்குறேங்க. ஆனால் ரெக்வஸ்ட் ரிசீவ் ஆகுது. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. சாரி ஸ்பேஸ் விட்டு ஸோ இங்கே ஹெச்டிடிபிஎஸ் போடக்கூடாது. ஸோ ஓகே, அந்த இடத்துல ஹெச்டிடிபிஎஸ் போடக்கூடாது. அந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுருந்தேன். அதனால தான் வந்து எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரல. சீரியஸில் பார்த்தீங்கன்னா மெத்தட் நாட் அலோட்னு வருது. ஸோ ஓகே, கெட் மெத்தட் ஏபிஐ ரன்னிங் /about டிசேபிள் மாடல் நம்ம ஆன்ல பண்ண மாதிரி அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே தெரியும். இங்கேயும் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? இது ஏன் வரல? ஓகே, அது
ஆமா, இங்க ஹெச்டிடிபிஎஸ் வருது பாத்தீங்களா, அந்த ரெக்வஸ்ட் வந்து அப்படியே வருது, ஹெச்டிடிபி தான் வரும். ஹெச்டிடிபின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா ஏபிஐ கேட்வேயோட இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஏபிஐ கேட்வே சர்வீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏபிஐ கேட்வே சர்வீஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்டிடிபி ஏபிஐ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பில்ட் கொடுத்துக்கோங்க. பில்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து ஆட் இன்டெகிரேஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து என்ன மெத்தட்னு ஹெச்டிடிபி மெத்தட்ல வந்து நான் கெட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். என் பாயிண்ட் யூஆர்எல் என்ன யூஸ் பண்ண போறோம்னா, இப்போ நம்ம ஸ்லாஷ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட என் பாயிண்ட் யூஆர்எல். இப்போ இங்கே நான் கொடுக்குறேன் இதை. அடுத்தது ஹெச்டிடிபி மெத்தட் தான். இங்கே என்ன கொடுக்குறேன்னா போஸ்ட் மெத்தட் கெட் மெத்தட் தான். கெட் மெத்தட் சேம் என் பாயிண்ட் யூஆர்எல். இந்த இடத்துல வந்து ஸ்லாஷ் அபவுட். அடுத்தது ஹெச்டிடிபி போஸ்ட் மெத்தட் ஸ்லாஷ் ரெடிட். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஏபிஐக்கான பேர் கொடுத்துக்கிறேன். ஏபிஐ வந்து ஃபாஸ்ட் ஏபின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இது பண்ணிடுச்சு. இந்த இடத்துல நான் என்ன மெத்தட் கொடுக்குறேன்னா கெட் மெத்தடு, இது என்னோட போஸ்ட் மெத்தடு, இது என்னோட போஸ்ட் மெத்தடு. இது வந்து கெட் மெத்தட். ஸ்லாஷ் அபவுட்டுக்கு வந்து கெட் மெத்தட். ஸோ ஓகே, வந்து எனக்கு இங்கேருந்து நான் கெட் மெத்தடில் வந்து இந்த ஏபிஐலேருந்து கொடுத்தேன்னா எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இங்கே பிபியில் காமிச்ச மாதிரி தான் நான் இங்கே இந்த ஏபிஐயில் வந்து என்ன கேட்வே கொடுக்கணும். இப்போ ஸ்லாஷ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்லாஷுக்கு வந்து ரவுட் ஆகி போகும். அந்த மாதிரி தான். ஸோ ஓகேவா, நீங்கள் வந்து அவங்களோட ஐபி வந்து பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. இது வந்து உங்களோட பப்ளிக் ஐபி. ஸோ நீங்கள் என்ன பப்ளிக் ஐபி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களால் ஓப்பனாக எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஏபிஐ கேட்வே யூஸ் பண்ணி அந்த ஏபிஐ கேட்வேலேருந்து அந்த ஐபிங்களுக்கு நீங்கள் ரவுட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அது இப்படி யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இங்கே நெக்ஸ்ட் கொடுத்து கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எனக்கு ஏபிஐ வந்து கிரியேட் ஆயிருச்சு. அந்த ஏபிஐ வந்து எனக்கு கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் அந்த ஏபிஐ கொடுத்து போனோம்னா எனக்கு வந்து அதே அவுட்புட் வருது பார்த்தீங்களா. இந்த ஏபிஐ நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் இங்கிருந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அந்த ஏபிஐக்கு தான் கொடுக்குறேன். நீங்கள் வேணா பார்த்துக்கோங்க. அந்த ஏபிஐ கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது, என் செர்வரை ஹிட் பண்ணி அங்கிருந்து எனக்கு அவுட்புட் எடுத்து வருது. உங்களுக்கு இங்கேயே காமிக்கிறேன் பாருங்க. என் செர்வரை ஹிட் பண்ணி எடுத்து வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி நான் போஸ்ட் மெத்தட் கொடுக்குறேன். அதே இந்த இடத்துல வந்து ரெடிட்னு மாற்றிக்கிறேன். எனக்கு வந்து அவுட்புட் வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ப்ரெடிக்ஷனுக்கான அவுட்புட் மாற்றுறேன் வச்சுக்கோங்களேன். இங்கே இன்புட் மாற்றுறேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அவுட்புட்ஸ் கொடுக்குது. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அவுட்புட் கொடுக்குது. என்னோட இன்புட்ஸ் பொறுத்த மாதிரி எனக்கு ப்ரெடிக்ஷன் அவுட்புட் வந்து அங்கிருந்து எனக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி தான். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சொதப்பி இருக்கு நடுவில். இது என்னன்னா இதில் வந்து கொஞ்சம் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது கொஞ்சம் சில இடத்துல வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அது வந்து கொஞ்சம் ரிசால்வ் பண்ணி தான் கொண்டு வந்தேன். ஆல்ரெடி நான் 2-3 தடவை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் கொண்டு வந்தேன். ஆனால் இந்த சிஸ்டம் ரன் பண்ணும்போது கொஞ்சம் இடத்துல ப்ராப்ளம் வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தான் இஎம்ஆர்லேருந்து நீங்கள் இஎம்ஆர்ல புஷ் பண்ணும்போது உங்களுக்கு 2 கமாண்ட் இருக்குது. 2 கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. சரி, நீங்கள் நார்மலாக ஏடபிள்யூஎஸ் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஏடபிள்யூஎஸ் கெட் லாகின் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டால் மாடியூல் கமாண்ட் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை மனசு வச்சுக்கோங்க. உங்களோட இந்த இடத்துல வந்து உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு வந்து ப்ராப்ளம் வருதுன்னா அந்த கிரெட் ஸ்டோருங்கிற அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த பப்ளிக் டாட் ஈஸிஆர் டாட் ஏடபிள்யூஎஸ்ங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு யூசருக்கு வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஐஎம் ரோலில் வந்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெபாசிட்டரி பப்ளிக் கொடுத்தாலே போதும். எனக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதை நான் கவனிக்காமல் இங்கே நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். அது தப்பு. அதை மாற்றிக்கோங்க. நான் பண்ண மிஸ்டேக் சொல்லிக்கிறேன். இது ஓகே, இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து வேற என்னது, நான் டாக்கர்ல ஃபர்ஸ்ட் டேக் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட லோக்கல்ல இருக்கக்கூடிய இமேஜோட பேர் வேற, நீங்க இங்க வச்சிருக்க இமேஜோட பேர் வேற. ஓகேவா, அதை நீங்க ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நீங்க புஷ் கமாண்ட் கொடுக்கும்போது என்ன பண்றேன்னா இஎம்ஆர்ல வந்து நான்
ஒவ்வொரு நான் இங்க என்ன பண்ணிட்டேன்னா இங்க அந்த இதுல மாத்தின மாதிரி இங்கேயும் வந்து இஎம்ஆர் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலா இஎம்ஆர் ரிமூவ் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க இந்த இடத்துல வந்து நான் என்னோட லோக்கல்ல கூடிய இமேஜ் தான் இந்த இடத்துல வரணும். எனக்கு டாக்கர் டேக் நான் இங்க பில்ட் பண்ண போடல, ஆல்ரெடி நான் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட இமேஜ் வந்து இங்க பில்ட் ஆகி இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து இங்க 3 இமேஜ் இருக்குதா, அதுல வந்து இஎம்ஆர் இதுதான் நான் புஷ் பண்ண போறேன். எனக்கு இஎம்ஆர் புஷ் பண்ணும்போது கரெக்டா அந்த ரெபாசிட்டரிக்கான நேம்ல இருந்தா மட்டும் தான் நான் புஷ் ஆகும், இல்லைன்னா புஷ் ஆகாது. இந்த இமேஜை தான் நான் இதுக்கு கொண்டு வர போறேன், இந்த இமேஜ் தான் நான் இதுக்கு கொண்டு வர போறேன், டேக் பண்ணி கொண்டு வர போறேன். அதுக்காக தான் அதை வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. நீங்க இங்க இதுல இருந்தே நீங்க ரன் பண்ணிக்கலாம். இப்ப கண்டெய்னர் எதுவுமே எனக்கு இங்க ஆக்டிவா இருக்காது. கண்டெய்னர் ஒன்று ஆக்டிவா இருக்குது, கண்டெய்னர் ஒன்று டீஆக்டிவேட்டட் ஆகுது. அதை நான் வந்து டெலீட் பண்ணா டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணனா எனக்கு அந்த கண்டெய்னர் வந்து டெலீட் ஆயிரும், எனக்கு இமேஜஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா, நான் இங்க இருந்து ரன் பண்ணிக்கலாம். நீங்க நார்மலா கமாண்ட் லைன்ல இருந்து ரன் பண்ணலாம், இல்லைன்னா இங்க இருந்து ரன் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். நம்ம வந்து கமாண்ட் லைன்ல இருந்து ரன் பண்றது வந்து ரொம்ப பெட்டர். அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலா விண்டோஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. லினக்ஸ் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. இப்போ நம்ம இங்கே EC2 இன்ஸ்டன்ஸ்ல வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண பாத்தீங்களா, இந்த கமாண்ட்ஸ்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கமாண்ட்ஸ்லாம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் நான் போஸ்ட் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் இடத்துல சொதப்பிருப்பேன், அதை வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நாம ஒர்க் பண்ணிட்டு போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதை வந்து நான் கஷ்டம் எப்படி சொல்லணும்னா, நாம ஒர்க் பண்ணும்போது வந்து நாம ஒர்க் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா உடனே சர்ச் பண்ணி பாத்துக்கலாம், அந்த மாதிரி வந்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருப்போம், ஆனா அதுலயே திரும்பி அந்த எரர் ரீப்ரொடியூஸ் ஆகும்போது ப்ராப்ளம் இல்லை. அதே இது வேற ஒரு எரர் ரீப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு அதை கொஞ்சம் யோசிக்கிறது கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருந்துச்சு, வேற எதுவும் இல்லை. ஸோ நான் அதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் இடத்துல சில இடத்துல சொதப்பினேன், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கடைசியில் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். அதாவது வந்து எந்த மிஸ்டேக் பண்ணால் அதெல்லாம் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, நான் அந்த சொல்லியிருப்பேன், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம்னு பிரச்சனைன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ தான் ரெண்டாவது நான் திரும்பி அந்த வீடியோ எடுத்து முடிச்சப்போ தான் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்ஸ் படித்தேன். அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில சமயம் வந்து உங்களுக்கு வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சஸ் கொடுக்கலனாலுமே உங்களுக்கு ரன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அந்த ரன் ஆகலை, உங்களுக்கு வந்து லாகின் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து நிச்சயமாக அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்க்கு போயிருங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுக்கல ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆக்சஸ் கீ வந்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலுமே ஆக்சஸ் கீ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுறேங்க, இல்லைனா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நான் இது வரைக்கும் நான் கிரியேட் பண்ண சர்வீஸ் எல்லாத்துக்கு எதுக்குமே ஹிட் பண்ணி பார்க்காதீங்க, எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். எல்லா ரெபாசிட்டரியிலேருந்து எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ண வேண்டாம். நான் அதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் என்ன பண்ணுங்க, வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அதே ஆக்சஸ் கீ போடுவாங்க, அதே ஆக்சஸ் கீ போடு, அதே சீக்ரெட் கீ போடுன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ரன் ஆகாது, எல்லாமே டெலீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி API கேட்வே எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். நீங்கள் எது போட்டாலுமே உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதான் உங்களுடைய அக்னாலேஜ் பண்ணிட்டேன். எதுவுமே வந்து அதில் இல்லை, எல்லாமே டெலீட் பண்ணியாச்சு, எல்லா சர்வீஸஸும் டெலீட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இடத்துல டவுட் இருக்குது, எனக்கு இந்த இடத்துல டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் அந்த இடத்துல கரெக்டாக அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ ஓகே, அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு ஏதாச்சும் எந்த ஒரு சர்டன் டாப்பிக்கில் டுட்டோரியல் வேணுனாலுமே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, அதை நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் பண்ணுறேன். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you on next video. Bye.